குவைத் நாட்டில குளிர்காலம் ஸ்டார்ட் ஆகும்போது எப்பவும் மழை பெஞ்சு தான் அதுக்கப்புறம் குளிர் ஸ்டார்ட் ஆகும். ஆனா, இந்த வருடம் இதுவரைக்கும் மழைங்கிறது பெய்யவே இல்ல. ஆனா, குளிர் ஓரளவு நல்லாவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 நாட்களாக இரவு நேரங்கள்ல பனி மூட்டம் அதிகமாவே இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, காலையில வரைக்கும் ஹெவியாவே இருக்கு. ஒரு 9, 10 மணிக்கு அப்புறம் தான் அந்த பனிமூட்டமே கொஞ்சம் குறையுது. ஸோ, இந்த சூழ்நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே மழை பெஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த பனிமூட்டங்கள் இதெல்லாம் வரும். ஆனா, இந்த வருடம் மழைங்கிறது இல்லவே இல்ல. இதுவரைக்கும் பெய்யல. ஆனா, குளிர்காலம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. குளிர்காலம் தொடங்குச்சு அப்படின்னா, இரவு நேரங்கள் அதிகமாகும். பகல் நேரங்கள் குறைவாகவும் ஆயிரும். இப்ப காலையில விடியறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 6:30 மணியிலிருந்து 6:45 மணி ஆகும். அதே மாரி சாயங்காலம் சாயங்காலம் 4:30 மணிக்கெல்லாம் இருட்டாயிடும். ஸோ, பகல் நேரங்கள் வந்து கம்மியாயி, இரவு நேரங்கள் வந்து அதிகமாயிடும். இதில காலையில குழந்தைகள 5 மணிக்கு, 6 மணிக்கு ஸ்கூலுக்கு கூட்டிக்கிட்டு போறது தான் ரொம்பவே கொடுமையான விஷயம். காலையில குழந்தைகள் தூங்கி எந்திரிக்க முடியாது. ஆனா, இங்க இருக்கக்கூடிய ஸ்கூல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 6 மணிக்கு ஒரு சில ஸ்கூல் ஓப்பன் ஆகும். ஒரு சில ஸ்கூல் 6:30 மணிக்கு ஓப்பன் ஆகும். ஒரு சில ஸ்கூல் 7 மணிக்கு ஓப்பன் ஆகும். வெயில் காலத்திலேயே ஸ்கூலுக்கு வரக்கூடிய பசங்க குளிக்க மாட்டானுங்க. ஒழுங்கா எந்திரிச்சு வரமாட்டானுங்க. ஆனா, அந்த குளிர் காலத்தில அவனால பல்லு கூட ஒழுங்கா விளக்க முடியாதுங்க. அந்த கொடுமையில தான் வருவான்.